இனிமையிலும் இனிமையான ஜோதி சுரூபமான ஆத்ம தந்தையான சிவபரமாத்மாவின் துணையோடு 33 கோடி தேவர்களின் ஆசிகளோடு இந்த ஆடித்தபத்து விழா வாழ்த்துக்களுடன் மாலை வணக்கங்கள். ஆன்மீக சகோதர சகோதரிகளே, தென்னாட்டில் மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த தலமான சங்கர நாராயணர் கோவில் ஆடித்தபத்து விழா வரலாறு அநேகர் அறிந்திருப்பீர்கள். அஞ்ஞானத்தை அகற்றக்கூடிய திருவிழா இது. சங்கரனுக்கும் சிவனுக்கும் உள்ள மற்றும் நாராயணருக்கும் உள்ள உறவு முறைகள், நிதர்சனமான உண்மைகளை உலகத்திற்கு உணர்த்தக்கூடிய பண்டிகை இது. நாக அரசர்களான சங்கனும் பதுமனும், சங்கன் என்பவர் நாக அரசர், சிவன் தான் கடவுள் என்று முழுமையாக நம்பக்கூடியவர். பதுமன் என்பவர் திருமால் தான் கடவுள் என்று நம்பக்கூடியவர்கள். இருவரும் பார்வதி தேவியிடம் தங்களுடைய ஐயம் தெளிவுபட கேள்வி கேட்கிறார்கள். யார் பெரியவர் என்று கேட்கும் பொழுது அம்பாள் அவர்களுக்கு சங்கர நாராயணனுடைய காட்சி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தவம் செய்கிறார்கள். அதாவது ஒரு பெரும் பெயரை அடைய வேண்டும் என்றால் தவம் செய்யணும். அதனால சிவபெருமானை கேட்கும் போது தவம் செஞ்சா நான் வருவேங்கிறார். அப்போ அம்பாள் கோமதி அம்பாள் தவம் செய்யறாங்க. அவர்கள் மாத்திரம் தவம் செய்யவில்லை, அவர்களோடு ஒரு பெரிய பரிவாரம் பசுக்களாக இருந்து வனத்தில் இருந்து தவம் செய்கிறார்கள். ஒற்றை காலில் நின்று தவம் செய்து அந்த தவத்தின் பலனாக அந்த சங்கரநாராயணனுடைய காட்சி கிடைத்த இந்த வரலாறு இந்த பூமியினுடைய உண்மையான சத்தியமான வரலாற்றை, சத்தியம் சிவம் சுந்தரமான அந்த பரமாத்மா வந்து நமக்கு மிக மிக தெளிவாக உள்ளங்கை நெல்லிக்கனி போல ஞானம் தர வந்துள்ளார். 1020 வருடங்களுக்கு முன்னால் கட்டப்பட்ட கோவில் கடந்த 2500 வருடமாக நாம் இந்தியாவில் வழிபாடுகள் செய்து வருகின்றோம். சைவம் வைணவம் என்ற இரு பெரும் பிரிவுகளோடு வாழ்ந்து வருகின்றோம். சைவத்திற்கும் வைணவத்திற்கும் உள்ள ஒற்றுமையை உலகத்திற்கு வெளிப்படுத்திய பண்டிகை தான் இந்த ஆடித்தபத்து பண்டிகை. ஒரு சங்கனுக்கும் ஒரு பதுமனுக்கும் மட்டும் கேள்வி இடமில்லை. இந்த பூமியில் கோடிக்கணக்கான சங்கங்கள் இருக்கிறார்கள், கோடிக்கணக்கான பதுமங்கள் இருக்கிறார்கள். அத்தனை பேர்களுடைய உள்ளத்தை தெளிவுபடுத்துவதற்காக அந்த இறைவன் ஞான மூர்த்தீஸ்வரரான சிவன் வந்து உண்மையை இந்த உலகத்திற்கு சொன்ன பண்டிகை தான் இந்த பண்டிகை. ஒரு கோமதி அம்பாள் மட்டும் தவம் செய்ததாக நினைக்க வேண்டாம். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை 800 கோடி ஆத்மாக்களுமே பார்வதிகள் தான், கோமதி அம்பாள் தான். நாம் அனைவருக்கும் ஒரு நாயகன் சிவபெருமான். அந்த சிவபெருமான் இந்த 800 கோடி பேர்களுக்கும் இந்த பூமியின் உண்மையை உணர்த்தக்கூடிய நிகழ்ச்சி தான் இது. நாராயணர் சத்திய நாராயணன் கதையை பகவான் வந்து சொல்கின்றார். பகவான் ஒருவரா அநேகரா என்ற ஒரு கேள்விக்கு பகவான் என்பவர் ஒருத்தர்தான். ஒன்றே குலம், ஒருவனே இறைவர், அது சிவபெருமான். அப்ப மீதி திருமால் உட்பட மற்றவர்கள் யார் என்றால் 33 கோடி தேவர்களே போற்றி என்ற பாடல் உள்ளது. பகவான் ஒருவர், தேவர்கள் 33 கோடி பேர்கள். ஆக இந்த பூமியில் 33
கோடி தேவர்கள் வாழ்ந்த வரலாற்றை பகவான் வந்து சொல்றார். அந்த 33 கோடி தேவர்களுக்கும் இந்த பூமியில 33 கோடி கோவில்கள் அவர்களை நம்ம வழிபட்டு இருக்கோம். அவர்கள் இந்த பூமியில் ஆண்டவர்கள், அதனால ஆண்டவன் கோவில போட்டிருக்கோம், திருச்செங்கல் ஆண்டவர் போட்டிருக்கோம். அப்ப இந்த பூமியில் ஆண்டவர்கள் தேவர்களின் ஆட்சி 2 யுகம் நடக்கும். 2 யுகம் மனிதர்களின் ஆட்சி. ஆக இந்த பூமியினுடைய யுகங்களின் காலம், தேவர்களின் ஆட்சி காலம், ஜீவாத்மாக்களின் பயணம், இவ்வாறாக அனைத்து விதமான உண்மைகளை, சத்திய ஞானத்தை இறைவன் வந்து நமக்கு போதிக்கின்றார். இன்றைய தலைப்பு ஆன்மீகத்தின் மூலமாக நல்லொழுக்கம். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் என்று குரல்ல வருது. ஒழுக்கம் 2 வகைப்படும், நல்லொழுக்கம், தீயொழுக்கம். அப்போ நல்லொழுக்கம் மனிதரை வெற்றிகரமான பாதைக்கு, சுகமான பாதைக்கு அழைத்து செல்லும். தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும், துன்பத்தை தரும். அப்போ ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமியில் ஒழுக்கமாக வாழ வேண்டும். ஒழுக்கம் என்பது உயிருக்கு சமமானது. அப்போ ஒழுக்கம் என்ற சொல் நடத்தை என்ற பெயர்ல வருது. நன்னடத்தை, கேரக்டர். ஆக இந்த பூமிக்கு தந்தை, ஒரு பழமொழி உண்டு, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை சொல்வாங்க. அந்த தந்தையாகிய இறைவன் வந்து ஒழுக்க நியதிகளை இந்த உலகத்திற்கு வளர்க்கிறார்கள். எப்படி வாழ வேண்டும்? வாழ்க்கை 2 விதமாக உண்டு. இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு வாழ்க்கை, எப்படியும் வாழலாம் என்ற ஒரு வாழ்க்கை. மனம் போல போக்கினிலே மனிதன் போகலாமா என்ற ஒரு வாசம் உண்டு. மனிதன் எதன் வழியில் நடக்க வேண்டும், யார் வழியில் நடக்க வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டி விடுதலை அளிக்கக்கூடிய சிவபெருமான் இந்த பூமிக்கு வந்திருக்கின்றார். ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த பாரதத்தில் சிவன் அவதாரம் செய்கின்றார். சிவனுடைய அவதார பூமி என்பது பாரதத்தினுடைய மகிமையாகும். அதனால்தான் சிவராத்திரிங்கிற பண்டிகையை கொண்டாடுறோம். ஆக ஒரு 2500 வருடமாக நாம் உலகெங்கும் ஏராளமான கோவில்கள் கட்டினோம். பல்வேறு ஜபம், தபம், வழிபாடுகள் செய்தோம். இதுதான் தவம். தவம் என்றால் காத்திருத்தல். இறைவனுக்காக நம்ம காத்திருந்தோம். இப்போ அந்த இறைவன் தனக்கு உரிய நேரத்தில் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். அவருடைய காலம் சங்கம யுகம் என்று சொல்வார்கள். அதாவது கலியுக முடிவிற்கும் சத்தியுக ஆரம்பத்திற்கும் இடைப்பட்ட யுக சந்தி என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு வைரத்திற்கு சமமான காலம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை புருஷோத்தம சங்கம யுகம் என்று சொல்வார்கள். புருஷ் என்றால் ஆத்மா. ஆத்மா உத்தமனாக வாழக்கூடிய யுகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக புருஷோத்தம மாதம் என்று மார்கழி மாதத்தை சொல்வார்கள். அதிகாலையில் எழுவார்கள், ஆண்டவனை தொழுவார்கள். நாம் ஒவ்வொருவருமே அந்த புருஷோத்தம யுகத்தில் இருக்கின்றோம். அதிகாலையில் எழுவதே முதல் ஒழுக்கம். ஒழுக்க சீலர்கள் சொல்வாங்க. அதாவது ஒழுக்கமாக வாழ்பவர்களை ஒழுக்க சீலர்கள், மாண்புடையவர்கள் சொல்லுவாங்க. ஆக கடவுள் நமக்கு வந்து காலையில கண் விழித்த முதல் இரவு துயிலும் வரை நல் ஒழுக்கங்களை இறைவன் வழங்கி இருக்கின்றார். அதுக்கு பேர் ஸ்ரீமத்னு பேர். மத்னா வழி, மன்மத், பரமத், ஸ்ரீமத்னு 3 வழிகள் உண்டு. மன்மத் என்பது மனம் போற போக்கில் வாழ்றது. வெந்ததை தின்போம், விதி வந்தால் சாவோம் என்று வாழ்ற முறை மன்மத். பரமத்னா அவங்க சொல்ற வழி, இவங்க சொல்ற வழி, ஆளாளுக்கு ஒரு வழி சொல்லுவாங்க. அந்த வழியில போறது பேர் பரமத். ஸ்ரீமத் என்பது பகவானால் உரைக்கக்கூடியது ஸ்ரீமத். இந்த பகவத்கீதையில முதல் 3 எடுத்து வரங்க ஸ்ரீமத் பகவத்கீதைன்னு போட்டிருக்கும். ஆக அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் வந்து வழி சொல்றார். கலங்கி நிற்கிறார். கலங்கி நிற்கும் போது தன்னுடைய போர் தர்மத்தை மறந்து காண்டிபத்தை விட்டுட்டு நான் எப்படி இந்த யுத்தம் செய்வது என்று கலங்கி நிற்கும் அர்ஜுனனுக்கு ஸ்ரீமத் பகவத்கீதையை கிருஷ்ண பரமாத்மா உபதேசிக்கின்றார். ஆக அந்த ஒரு அர்ஜுனன் மாத்திரம் இன்று கலக்கமடையவில்லை. முழு உலகத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் மனக்கலக்கம் இருந்து வருகிறது.
நாம் வாழ்ற முறை சரிதானா? ஏன் இவ்வளவு இன்னல்கள் வருகிறது, ஏன் இவ்வளவு தோல்விகள் வருகிறது என்ற கேள்வி ஒரு சினிமா பாட்டுல வரும். காலை எழுந்தவுடன் நாளைய கேள்வி, அது கையில் கிடைத்த பின்னும் துடிக்குது ஆவின்னு வரும். ஆக இன்றைய மனிதன் துடிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். எங்கும் எதிலும் கேள்விதான் மிஞ்சுகிறது. ஆக எல்லா கேள்விகளுக்கும் பதில் தரும் விதமாக பகவான் உள்ளங்கை நெல்லிக்கனி போல சத்திய ஞானத்தை நமக்கு தருகின்றார். இந்த ஒரு மனிதன் ஒழுக்க சீலனாக வாழ வேண்டும் என்றால் உள்ளம் உறுதி கொண்டவனாக இருக்க வேண்டும். ஒரு நதி மணல்ல ஓடும்போது மெதுவா ஓடும், அதே பாறையில ஓடும்போது வேகமா வரும், அருவியாக மாறும். அதே போல அந்த நம்முடைய மனம் பாறை போன்று உறுதியாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டம் வேகமாக இருக்கும். ஆக நாம் ஒவ்வொருவருடைய உள்ளமும் உறுதியாக வேண்டும். அப்போ முதல்ல மனம் என்கிற உள்ளம் உறுதிப்பட இறைவன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், அதிகாலையில் எழுவது ஒரு ஒழுக்கம். 3 to 5 அமிர்த வேளை, பிரம்ம முகூர்த்தம் என்று பகவான் அறிவிக்கிறார். அதாவது பிரம்மா படைக்கும் தொழில் செய்யக்கூடிய நேரம், நமது எண்ணங்களை படைக்கக்கூடிய சக்தி பெறும் நேரம், நமது வாழ்க்கையை செதுக்கக்கூடிய நேரம். ஆக முதல் ஆன்மீக ஒழுக்கம் என்னவென்றால் அதிகாலையில் எழுவது முதல் ஒழுக்கம். எழுந்த பிறகு தன்னை ஆன்மா என்று உணர வேண்டும். ஏன்னா ஆன்மா தான் அழிவற்றது. உடல்ங்கிறது இன்று இருக்கக்கூடிய உடல் நாளைக்கு இருக்காது. நீர்க்குமிழி வாழ்க்கைட்டாங்க, எந்த நிமிஷம் உடையது சொல்ல முடியாது. ஆக நித்தியமான சத்தியமான ஒரு பொருளை மனிதன் உணரும் பொழுது அவனுடைய செயல்பாடுகள் திடபாத்திரமாக இருக்கும். ஆகவே பகவான் ஒழுக்கமான மனிதனுக்கு முதலில் ஆன்மாங்கிற அறிவை தருகின்றார். ஆத்மா இந்த உடல்ங்கிறது 5 பூதங்களால் ஆனது. 5 பூத உடல்ல 2 புருவத்துக்கு மத்தியில 3 இன்ச்சு உள்ளதிலே இந்த ஆன்மா இருக்கு. அந்த ஆன்மா அங்க இருக்கவிதான் நம்ம பொறுத்து வச்சுக்கிறோம். சிந்திக்கும் போது இப்படி பண்றோம், தலைவிதின்னு சொல்றோம். இந்த எலும்பும் சதையினால் ஆன உடல் ஆத்மா உள்ள இருந்து கண் மூலமா பார்க்குது, வாய் மூலமா பேசுது, கால் மூலமா நடக்குது. ஆக இந்த உடலை இயக்கக்கூடிய சக்தி ஆத்மா. அப்ப இந்த ஆத்மா நம்ம எங்க இருந்தோம்? பிரம்மலோகம் என்ற பரந்தாமத்தில் நிவாசிகளாக இருந்தோம். அங்கிருந்து புள்ளியா மேல இருந்து நம்ம இந்த பூமிக்கு வர்றோம். இது 5 பூதங்கள் சூழ்ந்த இந்த பூமி. இந்த பூமியில ஒரு விதை விழுந்தா செடி மரமாகும். அதே போல ஆத்மாங்கிற விதை மேல இருந்து வருது, அது கர்ப்பத்தில் விழுந்து குழந்தையாக பிறக்குது. ஆக இந்த பூமி தந்த பரிசு தான் இந்த உடல். ஆத்மா அதுல புகுந்துருக்கு, அந்த ஆன்ம சக்தியில இயங்குது. ஆன்மா மரணமற்றது. பகவான் சொல்றாங்க, இந்த ஆன்மா இந்த உடலை விட்டு போச்சுன்னா 13 நாள் கழிச்சு இன்னொரு கர்ப்பத்துக்கு போயிடுமா. அடுத்த பிறவி ஸ்டார்ட் ஆகிடும். புனர்ஜென்மம், மறுபிறவின்னு சொல்லுவோம். பகவான் இன்னொரு உண்மையை சொல்கிறார்கள், மனித ஆத்மா அடுத்த ஜென்மத்திலேயே மனுஷனாத்தான் இருக்குமா. மிருகம், பறவை, ஆகாரம். அதாவது ஒரு மாங்குட்டையை வச்சா மாமரம், வாழையை வச்சா வாழை மரம். மனிதன், ஆண் பெண் மாறும். இப்ப நான் ஆண், நெக்ஸ்ட் பர்த்ல பெண். ஆனா மிருகம் கிடையாது என்கிற ஒரு உண்மையை இறைவன் நமக்கு உணர்த்துகிறார்கள். சரி, இந்த ஆத்மாவுக்குள்ள 3 சூக்ஷ்ம சக்திகள் உண்டு. மனம், புத்தி, சுபாவம். மனம்ங்கிறது கடல் அலைகள் போல எண்ணங்கள் எழும்பிக் கொண்டே இருக்கும். இரவு பகல் பாராமல் எண்ணங்கள் உற்பத்தி ஆகும். புத்திங்கிறது இந்த எண்ணத்தை செயல்படுத்தலாம், இதை கூடாதுன்னு சொல்லித்தரும். எது நல்லது எது கெட்டதுன்னு சுட்டி காட்டக்கூடியது புத்தி. சம்ஸ்காரமும் ஒரு சக்தி இருக்கு. நம்ம செய்யற எல்லா விஷயமும் உள்ள ரெக்கார்ட் ஆகும். பார்த்தது, கேட்டது, பாவம், புண்ணியம், நல்வினை, தீவினை எல்லாம் உள்ள ரெக்கார்ட் ஆகும். இதைத்தான் என்ன எழுதிட்டாங்க, யம தர்மன்ட்ட சித்திரகுப்தன் ஒருத்தர் நம்ம எல்லாருடைய பாவ புண்ணியத்தை எழுதுறாங்க. அதோடைய உண்மையான அர்த்தம், சித்திரம் என்றால் உடல், குப்தம் என்றால் ரகசியம். இந்த உடலுக்குள்ளேயே ரகசியமான இந்த இடத்துல நம்ம செய்யறதெல்லாம் பதிவாயிடும். பாவ புண்ணியம் பதிவாயிடும். இந்த ஆன்மாவின் பயணத்துல அது கூடவே வரும்.
புண்ணியம் அதிகமா இருந்தா ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி வரும். பாவம் அதிகமா இருந்தா கஷ்டம், நஷ்டம், நோய்கள் வரும். அப்போ புண்ணியத்தை சேர்க்கணும், பாவத்தை போக்கணும். அப்போ இங்குதான் இறைவன் ஒரு ஒழுக்கத்திற்கான அஸ்திவாரம் போடுறார். அதாவது நீ பாவம் செய்தால் அந்த வினை உன்னை தொடரும், நீ புண்ணியம் செய், நல்ல காரியங்களை செய். ஆக இந்த ஆன்மாங்கிற முதல் அறிவிலேயே முழு உலகத்திற்கும் கடவுள் தரும் செய்தி என்னவென்றால், நீ செய்த பாவத்திற்கு நீ பதில் சொல்லியாக வேண்டும் என்ற ஒரு உண்மையை உணர்த்தும் பொழுது மனிதன் பாவ புண்ணியத்திற்கு அஞ்சியவனாக மாறுவார். வள்ளுவர் சொல்வார், அஞ்சுவதற்கு அஞ்சு. சில பேருக்கு அஞ்சிதான் ஆகணும், அஞ்சாமைன்னு போர்க்கொடி தூக்கக்கூடாது. ஆக பாவத்திற்கு நாம அஞ்சணும். அப்போ மனிதன் புண்ணியம் செய்ய வேண்டும். இந்த எப்படி, எதற்காக புண்ணியம் செய்யணும்? புண்ணியம் செய்வதற்கு என்ன ஒரு மோட்டிவேஷன் கடவுள் கொடுக்கிறார். அதாவது இந்த முழு உலகத்துல இருக்கிற 800 கோடி பேருக்கும் ஒருத்தர் தான் அப்பா. சொல்லுவாங்க, பிள்ளைக்கு தந்தை ஒருவர், நாம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் தான். அப்போ ஒரு தந்தையினுடைய குழந்தைகள் தான் இந்த 800 கோடி ஆத்மாக்களும். அப்போ நாம மேல இருந்து இந்த பூமிக்கு வர்றோம், உடலுக்குள்ள இருந்து வாழ்த்துட்டோம். கடந்த வாழ்க்கை சக்கரம்னு இறைவன் சொல்லார், ஒரு 84 பிறவி சக்கரம். எப்படி இந்த சுதந்திர கொடியில போட்டிருக்கும், அந்த சக்கரத்துல 24 ஆரம் இருக்கும். அதே போல பகவான் சிவபகவான் ஒரு சக்கரத்தை காட்டுறார். அந்த சக்கரத்துல 84 ஆரம் இருக்கு. அதாவது ஒரு மனித ஆத்மா இந்த பூமியில 84 பிறவிகள் வாழ்க்கை சக்கரத்துல வர்றாங்க என்கிற விஷயத்தை சொல்லிட்டு, இந்த உடல் ஒரு கார் போல, ஆத்மா தான் டிரைவர். எப்படி வாழ்றீங்கன்னா ஏதோ வண்டி ஓடுதுன்னு சொல்லுவோம் சாமி புண்ணியத்துல. ஆக இந்த உடல் என்ற வண்டியை ஓட்டும் ஆத்மா தான் அந்த டிரைவர். வண்டி ஓட்டும் போது டிரைவர் தூங்கினா ஆக்சிடென்ட் ஆயிடும். அதே போல இந்த கண் திறந்த நாம் இந்த 3வது கண்ணை திறக்க வேண்டும். இதுதான் சிவராத்திரியில கண் முழிக்க வேண்டும். அப்போ இந்தியாவினுடைய பிரதான பண்டிகை, ஆதி மூலமான அந்த சிவனுடைய பண்டிகை, அதில் உள்ள தத்துவமே கண் திறத்தல். அப்ப இந்த ஊனக்கண் திறக்கிறது எல்லாருக்கும் திறக்கும். ஆக இந்த ஞான கண் திறக்க வேண்டும். இந்த கண் திறந்தால் கடவுளை பார்க்க முடியும், அவரிடம் பேச முடியும், அவரிடம் வரம் வாங்க முடியும். அவரை பார்ப்பதற்காகத்தான் இந்த தவம். நாளைக்கு தவத்து காட்சி. கோமதி அம்பாள் அந்த ஊசி முனையில தவம் செஞ்சாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? நாம் அனைவருமே 2500 வருடமாக மானசீக தவம் செய்தவர்கள். கடவுளை பார்க்க வேண்டும். துவாபர யுகம் தொட்டு துன்பங்கள் வந்து, அதாவது விக்ரம சகாப்தம்னு ஆரம்பிச்சு ராவண ராஜ்யம் ஆயிட்டு. ஆக அன்று தொட்டு இன்று வரை இறைவனை சந்திக்க வேண்டும், அவரிடம் பேச வேண்டும், நமது அனைத்து கேள்விகளுக்கும் விடை தெரிய வேண்டும் என்று தவம் செய்து வந்தோம். அந்த தவத்தின் பலனாக, பக்தியின் பலனாக இறைவன் வந்து ஞானம் என்ற அமிர்தத்தை வழங்குகின்றார். இந்த சொற்பொழிவு சாதாரண சொற்பொழிவு அல்ல. இது பகவானுடைய ஒவ்வொரு வார்த்தையும் பகவானிடமிருந்து வந்த வார்த்தை. இந்த உடல் வெறும் கருவி. அந்த பகவான் இந்த குரு மத்தியில் அமர்ந்து உங்களுக்கு இப்பொழுது ஞானம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இந்த ஞான சப்தத்தை, ஞான அமிர்தத்தை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அந்த அமிர்தம் அருந்துபவர்கள் தேவர்கள். இந்த சபையில உட்கார்ந்துருக்கிறீங்க, நீங்க எல்லாம் தேவ ஆத்மாக்கள். விஷத்தை யார் சாப்பிடுவாங்கன்னா அசுரர்கள் தான் சாப்பிடுவாங்க, அமிர்தத்தை தேவர்கள் சாப்பிடுவாங்க. ஆக இந்த இறைவன் தரும் ஞான அமிர்தம் தர வந்திருக்கார். இன்னைக்கு பகவான் சொல்றார், முழு உலகமே வித்த உலகம் ஆயிட்டான். பார்க்கடலாக இருந்தது, இது விஷக்கடல். ஆங்கிலத்துல வைசஸ்னா விகாரங்கள். ஒவ்வொரு மனிதனிடமும் 5 கெட்ட குணங்கள்ங்கிற பூதம், காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம்ங்கிற 5 பூதங்களோடு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த முழு உலகம் பூதங்களின் டான்ஸ் ஆட்ட உலகமாயிருக்கு. ஆக முழு உலகம் துன்பம் நிறைந்த, பாவம் நிறைந்த உலகம் ஆகிவிட்டது. முழு பாவத்தையும் அப்படியே வலித்து எடுத்து பஸ்வமாக்குவதற்காக பகவான் வந்திருக்கிறார். அவரை நாம எப்படி கூப்பிட்டோம்? பதீத்த பாவன
சீதாராம் அவரை இறைவனை கூப்பிட்டோம். பதீத்னா பாவம், நம்முடைய பாவத்தை போக்க இறைவனே வாருங்கள். அதனால அவருக்கு பாபநாசர்னு ஒரு இங்க ஒரு பாபநாசன் கோவில், தஞ்சாவூர் ஒரு பாபநாசன் கோவில். பாவத்தை நாசம் செய்யக்கூடியவர். இன்னொரு பெயர் சிவனுக்கு வந்து ஆத்மநாதேஸ்வர், ஆத்மாவுக்கு நாதன், ஆத்மாவுக்கு தலைவன் பேர். ஆக அந்த ஆத்மநாதன் வந்திருக்கிறாரு. ஞானமூர்த்தீஸ்வரன் ஒரு பேர். ஆத்ம ஞானத்தை நமக்கு வழங்குகின்றார். அமர கதை கூறுகின்றார். அமர்நாத்னு ஒரு பேர். பார்வதிக்கு அங்க உட்கார வச்சு அமர கதை சொன்னார். இந்த பூமியினுடைய உண்மை கதையை சொன்னாராம். ஆக ஒரு பார்வதியின் விஷயம் அல்ல, நாம் அத்துணை பேருமே பார்வதிகள் தான். நமக்கு இந்த அமர கதையை சொல்கின்றார். அமர கதை என்றால் அந்த கதை என்னைக்குமே மாறாது, ஒரு இம்மி பெற்றக்காது. அதாவது இந்த பூமியில எந்தெந்த காலகட்டத்துல என்னென்ன நடந்தது, என்னென்ன நடக்கும் என்கிற விஷயத்தை, அந்த விஷய ஞானத்தை இறைவன் சொல்வதைத்தான் அமர கதை சொல்லும். சோமநாதர்னு சிவனுக்கு ஒரு பேர் வச்சோம். சோமரசம் என்ற ஞானத்தை வழங்குகின்றார். ஆக இன்றைய ஆன்மீக சொற்பொழிவு அமிர்தமான ஞானம் என்ற அமிர்தத்தை வழங்கக்கூடிய இந்த சொற்பொழிவு மூலமாக ஒவ்வொரு மனித ஆன்மாவும் சக்திசாலி ஆக வேண்டும், ஆத்மா தூய்மையாக வேண்டும். ஆத்மாவில அந்த வேண்டாத நெகட்டிவ் நிறைய ஆயிடுச்சு, பாசிட்டிவ் குறைஞ்சிடுச்சு. இப்ப பகவான் என்ன சொல்றாருன்னா பாசிட்டிவான மனிதர்களாக மாற வேண்டும். ஒரு சின்ன கதை சொல்றேன். அன்னை தெரசாட்ட போய் தீவிரவாத எதிர்ப்பு பேரணி வச்சிருக்கிறோம், நீங்க தலைமை நாங்க வாங்க கூட்டாங்க. உடனே அன்னை தெரசா சொன்னாங்களாம், நான் வரமாட்டேன், உங்க தலைப்புல நெகட்டிவ் இருக்கு. தீவிரவாதம்ங்கிற வார்த்தை நெகட்டிவ், எதிர்ப்புங்கிற வார்த்தை நெகட்டிவ், நான் வரமாட்டேன். உடனே தலைப்பு மாட்டிட்டு போனாங்க, தீவிரவாதம் வேண்டாம், இன்னொரு பேர் எதிர்ப்பு பேரணி என்ன சொல்லிட்டு போனாங்க. உடனே அந்த வார்த்தையை பிடிக்கலன்னா அப்புறம் அமைதி பேரணி, அதாவது அமைதி போராட்டம் கொண்டு வராங்க. போராட்டம்ங்கிற வார்த்தை வேண்டாங்க, அமைதி பேரணின்னு சொன்னாங்க. அப்போ வரேன்னா அப்ப நம்ம எவ்வளவு பாசிட்டிவா இருக்காங்க, நாம் ஒவ்வொருத்தருமே பாசிட்டிவா மாறணும். அந்த ஒரு அறிஞர் சொல்றாரு, நான் கஷ்டப்பட்டு வீடு கட்டுறேன், கஷ்டப்பட்டு சம்பாதிப்பேன், இப்படி சொல்லக்கூடாது. எதுக்கு கஷ்டப்பட்டு வீடு கட்டணும்? அந்த வார்த்தையே நம்மளை கஷ்டப்படுத்தணும். நம்ம சொல்லணும், நான் ஜாலியா வீடு கட்டுவேன், நான் ஜாலியா இருப்பேன், நான் சந்தோஷமா இருப்பேன். நாம் ஒவ்வொரு வார்த்தையும் வரணும், நம்ம பேசுற வார்த்தையும் வரணும். அந்த வார்த்தை பகவான் சொல்றாரு, நீங்கள் சுகம் தரும் இனிய சொற்கள் பேசுவது ஒரு நல்லொழுக்கம், இனிமையாக பேசுவது ஒரு நல்லொழுக்கம், அமைதியாக பேச வேண்டும், சத்தியமாக பேச வேண்டும், குறைவாக பேச வேண்டும். அப்போ பேசுக்கு ஒரு ஒழுக்கத்தை இறைவன் கற்பிக்கின்றார். நம்முடைய ஒவ்வொரு சப்தமும் ஒரு வேலை செய்யும். உதாரணத்துக்கு பக்தியில ஒரு பாட்டு உண்டு, ஜெய ஜெய விட்டலே, பாண்டுரங்க விட்டலே, ஹரிஹர விட்டலே ஒரு பாட்டு உண்டு. அந்த வார்த்தையில ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு. விட்டல்னு சொன்னா விட்டல், நீங்க ஒரு தடவை சொல்லி பாருங்க. இந்த நாக்கு விட்டான்னு சொல்லும்போது மேல தொடும், அங்க ஒரு அக்குப்ரெஷர் பாயிண்ட் இருக்கு. அதை இந்த நாக்கு கடவுள் டச் பண்ணும் போது நம்முடைய இதயம் நல்லா இருக்கும், ஓட்டையான இதயம் கூட சரியாகுமா. அப்ப இன்னைக்கு உலகத்துல அதிகமாக சாகக்கூடியது ஹார்ட் அட்டாக்ல. அப்ப அந்த ஹார்ட் அட்டாக் வராம இருக்கிறதுக்கான வார்த்தை ஒரு சின்ன வார்த்தை விட்டல். அதை எப்படி மந்திரமா சொல்லிட்டாங்க, சாமி வழிபாடா கொடுத்தாங்க. ஆக நாம் ஒவ்வொருவரும் இறைவன் நல்ல சப்தம், சுகம் தரக்கூடிய சொற்களை பேச வேண்டும். அப்ப சுகம் தரும் சொற்களை பேசணும்னா சக்தியில இருந்தாதான் அகப்பையில வரும். அப்ப நம்ம புத்தின்ற பாத்திரத்தில் நல்ல வார்த்தைகள் இருக்க வேண்டும், நல்ல ஞானம் இருக்க வேண்டும். அப்ப பகவான் என்ன செஞ்சிட்டாரு பார்த்தாரு, ஒரு பாடசாலையை சொல்லிட்டாரு. பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம்னு ஒரு பள்ளிக்கூடத்தை திறந்துட்டார். 1936 இந்த மனித குலத்தின் மீட்பராக பகவான் வந்து என்ன செஞ்சாருன்னு பார்த்தாருன்னா, மந்திர தந்திரத்தினாலெல்லாம் இந்த பூமியினுடைய சித்தாந்தம் வந்து சயின்டிபிக்கானது. யார் ரொம்ப சின்னவன் தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அடையணும், யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்க மூலமா
நிச்சயமாவே இந்த உலகம் நல்ல உலகம் ஆகணும். அப்ப இந்த உலகத்தை சீர்திருத்தக்கூடிய மிக சிறந்த சீர்திருத்தவாதி யாருன்னா சிவபரமாத்மா தான். அவர் இந்த பூமியில ஒரு பள்ளிக்கூடத்தை துவங்கினார். அந்த பள்ளிக்கூடத்துக்கோட பேர் தான் பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம். அதாவது ஈஸ்வரன் பெயரில் துவக்கப்பட்ட ஒரு பள்ளிக்கூடம். அதுவும் முழு உலகத்திற்கு அந்த பேர்லயே விஸ்வவித்யாலயம் இருக்கும். ஒரு பகுதியின் பள்ளிக்கூடம் அல்ல. விஸ்வம்னா உலகம், விஸ்வநாதர்னா உலகத்திற்கு நாதர், முழு உலகத்திற்குமான ஒரு பள்ளிக்கூடம். இது எப்படி உருவாச்சுன்னு பாத்தீங்கன்னா 1936ஆம் ஆண்டு கராச்சியில் வாழ்ந்த ஒரு லேக்ராஜ் என்கிற ஒரு விஷ்ணு பக்தர். அந்த விஷ்ணு பக்தருடைய தவம் என்னவா இருந்ததுன்னா, அவருக்கு ஒரு 60 வயது, வைர வியாபாரியா இருந்தார். உலகத்துல பல 100 கோடிகள் சம்பாதிச்சார். கார், பங்களா, மனைவி, மக்கள், எல்லா வசதியும் கிடைச்சிட்டு மனதில் ஒரு தேடுதல் இருந்தது. கடவுளை நான் தரிசிக்கணும். எப்படி கோமதி அம்பாள் சிவபெருமானுடைய காட்சிக்காக, சங்கரநாராயணர் காட்சிக்காக தவம் இருந்தாரோ, அதே போல இதே பாரத பூமியில் லேக்ராஜ் என்கிறவருக்கு ஒரு உள்ளத்தில் ஒரு தவம், இறைவனை பார்க்க வேண்டும். அப்போ அவருடைய நண்பர்கள் சொன்னாங்க, நீ கங்கை யமுனை நதிக்கரைக்கு போ, அங்க நிறைய ரிஷிகள் வாழ்றாங்க, சதா சிவ சிந்தனையில இருக்கிறவங்க. ரிஷிகள் என்ற வார்த்தையின் அர்த்தம் உண்மையை உணர்ந்தவர்கள் அர்த்தம். அவங்க உண்மையான அந்த இறைவனை பார்க்கக்கூடிய மார்க்கத்தை சொல்லி தருவார்கள்னு அங்க அனுப்புனாங்க. அப்போ இந்த லேக்ராஜ் என்கிறவர் என்ன செஞ்சார்னா, அந்த கங்கை யமுனை நதிக்கரைக்கு ஒரு மாசம் டூர் போறார். அங்க ஒரு 12 ஆசிரமங்களுக்கு போறார். அங்க தங்கி அங்க உள்ள ரிஷி முனிவர்களோட சில நாட்கள் தங்கி வாழ்ந்துட்டு அவர் இவருடைய விசிட்டிங் கார்டை கொடுத்து, ஐயா நீங்க எங்க ஊருக்கு வரணும், சத்சங்கங்கள் நிகழ்த்தணும் என்று ஒரு அழைப்பு கொடுத்து, செலவெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு விடை பெற்று ஊருக்கு போயிட்டார். ஒரு நாள் ஏகநாதன் ஒரு ரிஷி கராச்சி ஊருக்கு வாரட்டார். அப்ப இந்த லேக்ராஜ் என்கிற மனிதர் என்ன செஞ்சார்னா, ஒரு சத்சங்கத்தை உருவாக்குனார். அவருடைய வீடு அரண்மனை மாதிரி இருந்தது, பெரிய ஹால் இருந்தது. ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் சொல்லிட்டாரு, ஒரு பெரிய மகரிஷி வர்றார், மகான் தரிசனம், வாழ்க்கைக்கு விமோசனம் ஏற்படும், அதனால நீங்க எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டார். அந்த மகான் அந்த ஞானத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தார். அப்படி சொல்லிட்டு இருக்கும் பொழுது அந்த லேக்ராஜ் என்கிறவரு மெதுவா அந்த ஹால்ல இருந்து எழுந்து போய் அந்த ஹாலை விட்டு வெளியே போறார். அவருடைய மனைவி பேர் யசோதா. அவர் யோசிச்சாங்க, எதுக்கு இவர் போறாரு, ஒரு மகான் பேசும்போது பாதியில போறாரு, அப்ப இவருக்கு ஏதோ உடம்புக்கு முடியல போலன்ட்டு தனது மருமகளை எடுக்கமா, நீ போய் உங்க மாமாவை பாருன்னு அனுப்புனாங்க. உடனே இந்த மருமகள் பிரித்திரேங்கிறவங்க அப்படியே போறாங்க. இந்த லேக்ராஜ்ங்கிறவரு உடம்பு சுகம் இல்லைன்னா பெட்ரூம்ல போய் படுத்திருக்கணும். ஆனா இவர் என்ன செஞ்சாருன்னா, இவருடைய பூஜை ரூம்ல போய் உட்கார்ந்தார். ஒரு பெரிய ஆயில் பெயிண்ட்ல வரைஞ்ச விஷ்ணு படம் இருந்தது, அதுக்கு முன்னால அப்படியே சமணம் போட்டு உட்கார்ந்தார். அந்த மருமக அந்த ஓரத்தில் நின்றுட்டாங்க, சாமி கும்பிடுறாங்க நினைச்சாங்க. அப்ப என்ன நடந்ததுன்னா, ஆகாயத்துல இருந்து ஒரு ஒளி வந்தது. அப்படியே அவருடைய நெத்தியில என்றாச்சு. அந்த ரூம் பூரா சிகப்பு நிறமாச்சு. அந்த ஒளி ஒரு 5 வாக்கியங்கள் பேசி, இந்த பூமியினுடைய முதல் கடவுளுடைய சப்தம் அதுதான். நிதானந்த ஸ்வரூபம் சிவோகம் சிவோகம் ஜோதி பிந்து ஸ்வரூபம் சிவோகம் சிவோகம் பிரகாச ஸ்வரூபம் சிவோகம் சிவோகம் பிரேம் ஸ்வரூபம் சிவோகம் சிவோகம் ஞான ஸ்வரூபம் சிவோகம் சிவோகம். இப்படி அந்த ஒளி, அசரீரியான ஒளி சரீரத்தின் மூலமாக இந்த சத்தத்தை கொடுத்துட்டு போயிட்டு மேல அப்படியே வந்த வழியா போயிட்டு, அப்புறம் இந்த லேக்ராஜ் சுத்து பார்த்தார். நான் அந்த காலில் உட்கார்ந்துருந்தேன், எப்படி இங்க வந்தேன்னு யோசிச்சார். அப்ப இவரா வரல, அந்த கடவுளுடைய தூண்டுதல் பேர்ல வந்திருக்கார். இவர் முழிக்கிறத பார்த்து அந்த மருமகன் சொன்னாங்க, மாமா நீங்க மெதுவா நடந்து இங்க உட்கார்ந்தீங்க, மேல இருந்து ஒரு ஒளி உங்க நெத்தியில போச்சு, இந்த ரூம் பூரா பிரகாசமாச்சு,
ஒரு தெய்வீக குரல் கேட்டுச்சுன்னு சொன்னாங்க. ஆனா அன்றைய நடந்த நிகழ்ச்சி முழுமையாக 2 பேருக்கும் விளங்கல. 2 பேருமே மீண்டும் அந்த மீட்டிங்ல போய் உட்கார்ந்தாங்க. ஆக்சுவலா நடந்தது என்ன என்றால், மேல இருந்து வந்த ஒளி சிவன். நெத்தியில போறதுக்கு பேரு பரகாய பிரவேசம். காயம் என்றால் உடல், பரகாயம்னா இன்னொருத்தருடைய உடல்ல அந்த இறைவன் பிரவேசமாகிறார். பிரவேசமாகி தனது அறிமுகத்தை குறிக்கின்றார். இன்ட்ரோடக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது சிவோகம் அப்படின்னா சிவனாகிய நான் ஜோதி பிந்துவாக இருக்கின்றேன். ஜோதினா புள்ளி, ஜோதி பிந்து ஒளி புள்ளியாக இருக்கின்றேன். பிரகாச சொரூபமாக இருக்கின்றேன். பிரேம்னா அன்பு, அன்பு சொரூபமாக இருக்கின்றேன். ஆனந்த சொரூபமாக இருக்கின்றேன், ஞான சொரூபமாக இருக்கின்றேன் என்று கடவுள் தனது அறிமுகத்தை இந்த உலகத்திற்கு வழங்கிவிட்டு போயிட்டார். அப்புறம் அன்றைய நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சு அந்த முனிவர் பேசி முடிச்சாரு, விருந்து வைபவம் முடிஞ்சு எல்லாரும் போயிட்டாங்க. அடுத்த நாள் வியாபார விஷயமாக இந்த லேக்ராஜ் கராச்சி டு கல்கத்தா போற ட்ரெயின் ஏறுறார். அந்த காலத்துல ஸ்லீப்பர் கிடையாது, உட்கார்ந்துதான் போகணும். நிலக்கரி ரயில் மெதுவாக தான் போகும். அப்போ ஒரு 3 நாள் பயணம் போனோடனே உடம்பு டயர்டா முதுகு வலிச்சுட்டு பனாரஸ்ன்ற ஊர்ல இறங்குறார். அங்க இறங்கி அவருடைய நண்பர் வீட்டுல தங்குறார். அங்க சாப்பிட்டுட்டு அங்க சாய்வு நாற்காலியில படுத்திருக்கிறாரு. அப்போ அந்த லேக்ராஜுக்கு 2 காட்சிகள் கிடைச்சிருக்கு. எப்படி நம்ம தபசு காட்சின்னு சொல்றோமோ அதே போல லேக்ராஜுக்கு 2 காட்சிகள் தெரிஞ்சது. முதல் காட்சி, அதாவது அந்த காட்சிக்கு பேரு சாட்சாத்காரம்னு பேரு. முதல்ல என்ன பார்த்தாருன்னா, இந்த பூமி 2ஆக பிளக்குது. பூகம்பம் அப்படியே கடல் கொந்தளித்து அப்படியே எல்லா நாடுகளையும் மூழ்கடிக்குது. ராக்கெட்டுகள் பெரிய குண்டுகளை போடுது, பெரிய பெரிய கட்டடங்கள் வெடித்து சிதறது, கோடிக்கணக்கான மக்கள் மரணம் அடைகிற ஒரு காட்சியை பார்த்தாரு. அந்த லேக்ராஜ் பயத்துல விலவிலக்கு போய் எந்திரிச்சார். உடம்பெல்லாம் வேற்றிருந்தது. ஓ, நான் பார்த்தது கெட்ட கனவுன்னு நினைச்சிட்டு பக்கத்துல இருந்த தண்ணியை குடிச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் மனசுல அந்த விஷ்ணுவ மனசுல நினைக்கிறார். அப்படியே நினைச்சிட்டு மீண்டும் அப்படியே ஓய்வுல போறார். கொஞ்ச நேரம் ஆன உடனே மீண்டும் ஒரு காட்சி அவருக்கு கிடைக்குது. ஒரு புது பூமி அவருக்கு தெரிஞ்சது. எங்க பார்த்தாலும் பச்சை பசேன்னு இருக்கு. பூந்தோட்டங்கள், பழத்தோட்டங்கள், நந்தவனங்கள், நதிகள் பார்த்தீங்கன்னா நீளமான அழகான நதிகள். அந்த நதிக்கரையில் அழகமான தங்க மாளிகைகள், கந்தர்வ மாளிகைகள் போல விழுந்து, அதுக்கு பக்கத்துல புஷ்பக விமானங்கள். அங்க வசிக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்காங்கன்னா, நம்ம வீட்டுல படம் வச்சிருக்கவே லட்சுமி நாராயணர், அதே தேவி தேவர்கள் எல்லாருமே அந்த அந்த பூமியில வசிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் நாராயணன் போல லட்சுமி போல இருக்காங்க. அது பேர் நாராயணபுரி. ஆக அந்த காட்சியை பார்க்கிறாரு. அந்த காட்சியின் முடிவுல அந்த சிவபெருமான் மீண்டும் அவர் முன்னால வர்றார். வந்து அவர்கிட்ட பேசுறார். நீ முதலில் பார்த்த காட்சி இந்த பழைய நரக உலகத்தினுடைய அழிவு காட்சி. 2வது பார்த்த காட்சி அழிவுக்கு பின் உருவாகக்கூடிய புது உலகம். இந்த பழைய நரக உலகத்தை அழித்துவிட்டு புதிய உலகமான சொர்க்கத்தை ஸ்தாபிப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் இறைவன் சொல்றார். இந்த காரியத்திற்கு உன்னுடைய உதவி தேவைன்னு அந்த லேக்ராஜ் சொன்னோன்னே அவரும் சம்மதிச்சு தலையற்ற அந்த ஒளி அப்படியே மேல போயிட்டு. இப்போ இந்த அவர் பார்த்த 2 காட்சிகள் மூலமாக நாம் அனைவரும் மாபெரும் 2 உண்மையை புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த சொர்க்கம் நரகம் என்று சொல்றோம் இல்லையா, இந்த 2மே மேல் உலகத்துல கிடையாது. இதே பூமியில தான் சொர்க்கமும், இதே பூமியில தான் நரகம். ஒரு சினிமா பாட்டு கூட வரும், சொர்க்கமும் நரகமும் முன்பக்கமேன்னு வரும். ஆக இந்த பூமியில தான் சொர்க்கம் நரகம். எப்படி 24 மணி நேரத்துல 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு மாறி மாறி வருதோ, அதே போல 2500 வருடம் சொர்க்கம், 2500 வருடம் நரகம். மீண்டும் மீண்டும் ஒரு காலச்சக்கரம் சென்றும்ன்றதை இறைவன் சொல்றார். அப்போ இந்த இந்த கதையில, இந்த உண்மை கதையில நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, நாராயணனுடைய கதை வந்துருது. ஆக இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும் பொழுது அதனுடைய அரசர் நாராயணன். இந்த பூமியினுடைய முதல் இளவரசர் கிருஷ்ணர்.
டெல்லி யமுனை நதிக்கரையில கிருஷ்ணர் பிறப்பாரு. அதாவது கம்சபுரியில் கிருஷ்ணர் பிறப்பார்னு சொல்லப்பட்டிருக்கு. கம்சன்னா உலகத்தை தீயால் கொளுத்த ஆணையிட்டவர். இதே பூமி தீயால வெப்பமாக போகுது. ஏன்னா அவ்வளவு அணு ஆயுதங்களுக்கு மத்தியில வாழ்கிறோம். அந்த அணு ஆயுதங்கள் ஒரு நாள் பிரயோகமாகும். சங்கரன் கண் திறந்தால் உலகம் விநாசமாகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோயிலுடைய பெயரே சங்கர நாராயணர் கோவில். ஆக சங்கரன் அந்த கண் திறக்கிறார், இந்த பூமியில கண் திறக்கிறாரு. நீங்க கேள்வி கேட்கலாம், எதுக்கு சார் அவர் கண் திறக்கணும், எதுக்கு சார் இந்த உலகம் அழியணும்னு ஒரு கேள்வி கேட்கலாம். ஆனா எங்க அழிவு இருக்கிறதோ அங்குதான் ஆக்கம் இருக்கும். அதாவது இந்த பூமியின் தத்துவம்னா பழையன கழிதல் புதியன புகுதல். பழைய வீடை இடிச்சுட்டா புது வீடு கட்ட முடியும். அப்போ இந்த பழைய உலகம் முடிஞ்சாங்கன்னா புது உலகம் வர முடியும். 5000 வருஷம் ஆண்டு பழசாயிட்டு, இங்க உள்ள மண் பழசாயிட்டு, காற்று அசுத்தமாயிட்டு, தண்ணி அசுத்தமாயிட்டு. பாபநாசம் கோயில் ஆத்துல எழுதி போட்டிருக்கு 500 மடங்கு அசுத்தமாயிருக்கான். கடந்த 60 வருஷத்துல நம்ம போட்ட சோப்பெல்லாம் இருக்குல்ல, நம்ம குளிச்சு சோப்பை போட்டு அந்த நதி படுகை கூட 500 மடங்கு திரும்பி இருக்கான். ஒரு 100 வருஷத்துக்கு மேலே இவ்வளவு நல்லா இருக்குதுன்னா 5000 வருஷத்துக்கு மேல பார்க்கடலா இருக்குது. அதாவது இந்த பூமியினுடைய நதி எப்படி இருக்குமா, சத்தியத்துல அதாவது சொர்க்கத்துல பாலாறு தேனாறு ஓடுன்னு சொல்லுவாங்க. உண்மையிலே வெள்ளையில பால் வெள்ளை பால் ஓடாது. பால்ல 23 விதமான மினரல்ஸ் சத்து இருக்கு. சத்தியத்துல ஓடுன நதியில 23 விதமான சத்து இருக்கு. ஏன் அந்த தேனாறுன்னு சொன்னாங்கன்னா, பூமி எங்கும் மலர்கள் நிறைஞ்சிருந்தது. அந்த மலர்கள்ல அந்த மழை விழுந்து அந்த தேனோட வரும். அப்படி சாப்பிட்டா தேனா இருக்கு. அதுதான் தேனாறு பாலாறு. ஆக இந்த பூமி நாராயணனுடைய ஆட்சி காலம். இந்த சங்கர கண் திறப்பாரு, கண் திறந்துட்டார். நாம எல்லாருடைய கண்ணையும் திறக்க வச்சார். சங்கரா நேத்திராலயான்னு வச்சிருக்காங்க. நேத்திரம்னா கண்ணு. கடவுள் பார்த்தாரு, 800 கோடி பேருக்கு இந்த 2 கண்ணு இருந்து நேத்திரம் இல்லை. கண்ணிருந்தும் குருடர்களாகத்தான் இருக்காங்க. இது ஊனக்கண். கல்வியிலார் கண்ணிலார் முகத்திரண்டு பொன்னுடையாக வள்ளுவர் எழுதினார். பொண்ணுன்னு பேர் வைத்தார், கண்ணுன்னு பேர் வைக்கல. அப்ப இந்த கண்ணு திறக்கணும். அப்போ சங்கரர் வந்து அவர் கண்ணை திறந்து நம்ம கண்ணையும் திறக்க வைக்கிறார். சோ அந்த கண் திறப்பின் நிகழ்ச்சி தான் இந்த சொற்பொழிவு கூட. ஆக மனிதன் முதல் ஒழுக்கம் என்னன்னா, கண்மூடித்தனமாக வாழ்வது ஒரு ஒழுங்கீனம். முதல்ல கண் திறக்கணும். அவதான் பாதை ஒழுங்கா தெரியும், சரியான பாதையில போக முடியும். அப்போ பகவான் இந்த முழு உலகத்தினருடைய கண்களை திறக்க சொல்றார். இந்த நீங்க கண் திறந்து உங்கள் திருஷ்டியால் இந்த திருஷ்டி மாறுங்கிறார். அதனாலதான் இந்தியாவுல பக்தியில தரிசனத்துக்கு முக்கியத்துவம் சொன்னாங்க. சாமி தரிசனம்னாங்க. சாமியை போய் பார்ப்போம். திருப்பதி கோயில்ல போனா 30 செகண்டுக்கு மேல நிற்க முடியாது. அந்த பார்வை, கடவுளின் பார்வை, தேவர்களின் பார்வை நம்முடைய ஆத்மாவையும் உடலையும் தூய்மையாக்கும், பரிசுத்தமாக்கும், நமது பாவத்தை போக்கும், தெய்வீக குணங்களை நிரப்புங்கிற ஒரு நம்பிக்கையின் ஆதாரத்தில் இந்த கண் பார்வை திருஷ்டி. அப்போ பகவான் என்ன சொல்றாருன்னா, இந்த முழு உலகத்துல இருக்கிற குழந்தைகள் சொல்றாரு, நீங்க எல்லாரும் உங்க ஆன்மாங்கிற கண்ணை திறக்கணும். இந்த கண்கள் மூலமாக இந்த உலகம் நல்ல உலகம் ஆகணும்னு திருஷ்டி கொடுக்கணும். அந்த திருஷ்டி வேலை செய்யுங்கிறார். அதாவது சயின்ஸ்ல குவாண்டம் தியரின்னு ஒண்ணு இருக்கு. இந்த பூமியில உருவாக்கப்பட்ட எல்லாத்துக்கும் காரணம் எண்ணம் தானா. முதல்ல ஒரு எண்ணம் உற்பத்தி ஆகும், சங்கல்பம். அதுக்கப்புறம் அது பார்வையாக மாறும். அப்புறம் இந்த திருஷ்டி உருவாக்கும். அப்போ பகவான் என்ன சொல்றாருன்னா, ஒரு 33 கோடி தேவ ஆத்மாக்களை தன்னுடைய துணைவராக்கிட்டார். அவர் என்ன சொல்றாருன்னா, 800 கோடி பேருக்கும் ஆதாரமாக விளங்கக்கூடிய ஆதார மூர்த்திகள் யாருன்னா சிவகணங்களாகிய இந்த ஈஸ்வரிய பரிவாரம். ஒரு 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 பெரிய வீடை, பழைய வீடை இடிச்சிட்டு புது வீடு கட்டணும்னா ஒரு கான்ட்ராக்டரை கூப்பிட்டு ஒரு ஒப்பந்தம் போடுவோம். ஒரு சதுர அடிக்கு 2500 ரூபான்னு ஒப்பந்தம் போட்டு இதை கட்டி தாங்க. அப்போ நம்ம என்ன செய்வோம், அந்த பழைய வீட்டுல இருந்து கொஞ்ச நாள் வெளியே போயிடுவோம். அதே போல நம்ம எல்லாருமே சிறிது காலம் மேல உலகத்துக்கு போகணும். இன்னும் சில வருடத்துல இந்த பூமியில ஒரு விநாசம் வருமா, மகா விநாசம்.
கூண்டோடு கைலாசம், எல்லாரும் மொத்தமா மேல போயிடுவோம். ஆனா யாரும் பயப்படக்கூடாது. ஏன்னா போறது கைலாசம் தான், பாதாள உலகத்துக்கு போகல. கைலாசம் சிவனுடைய வீடு, நமது வீடு, ஆத்மாவுடைய வீடுக்கு நம்ம எல்லாரும் போகக்கூடிய தருணம் வந்துவிட்டது. அப்ப அதுக்கு நாம் தூய்மையாக வேண்டும். தூய்மை என்ற ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். ஏன்னா அசுத்தமானவங்க போக முடியாது, பாவிகள் போக முடியாது. ஆக நம்முடைய ஆத்மாவை சுத்தமாக்கிவிட்டு நாம் பரந்தாமம் செல்லக்கூடிய தருணத்தில் இருக்கின்றோம். நம்ம எல்லாருக்கும் வழிகாட்ட இறைவன் வந்துட்டார். சிவனை வழிபட்டால் முக்தி கிடைக்கும், மோட்சம் கிடைக்குமாங்க. முக்தினா விடுதலை, மோட்சம்னா சத்திரி, நல்ல வாழ்க்கை. நம்ம ஒவ்வொருத்தருமே முக்தி அடையணும். தமிழ்ல முக்தினா விடுதலை, ஆங்கிலத்துல லிபரேஷன். இறைவன் விடுதலை தர வந்துவிட்டார். காந்திஜி வாங்கி தந்த விடுதலை அரசியல் சுதந்திரம். ஆனா ஆத்ம சுதந்திரத்தை நாம் அடையல. ஆத்மா இந்த உடல் என்ற கூண்டுக்குள்ள மாட்டிருக்கு. எப்படி கூண்டுக்குள்ள கிளின்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி இந்த ஆன்மா பறக்கும் சக்தி கொண்டது. பரந்தாமத்திலிருந்து ஒரு வினாடியில் பறந்து வந்த ஆத்மா இன்னைக்கு ஒரு வினாடியில மேல போக முடியல. என்ன காரணம்னா உடல் என்ற கூண்டுக்குள்ள இருக்கு, உறவுகள் என்ற பந்தனத்துல இருக்கு. கர்ம பந்தனம், இந்த காரியம் நான் செய்யணும், பேரனுக்கு இது செய்யணும், பேத்திக்கு இது செய்யணும், மகனுக்கு இது செய்யணும், இப்படி நிறைய கர்ம பந்தன பட்டியல் வச்சுக்கிட்டோம். இது போக தனியா ஒரு பட்டியல் இருக்கு, பாவ பட்டியல். 63 ஜென்மமா செஞ்ச பாவம் ஒரு பட்டியல் இருக்கு. அந்த கணக்குக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அந்த பாவம் தான் நமக்கு நோய்களாக வருது. யார் ஒருத்தரையும் நமக்கு நோய் வரணும்னு விரும்பல. 100 ஆண்டு மேல வாழணும்னு ஆசைப்படுறோம், ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஏன் நமக்கு நோய் வருது? இன்னைக்கு இந்தியாவில் 20 கோடி பேருக்கு சுகர். இப்படியே ஒவ்வொரு நோயும் கோடிக்கணக்கான பேருக்கு இருக்கு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம செய்த பாவத்திற்கு தண்டனையாக நம்ம நோய்வாய்ப்படுறோம். அப்போ நம்முடைய பாவத்தை நாம் போக்க வேண்டும், நம்மளை நாம் சுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். இந்த 3வது கண் திறக்க வேண்டும். இந்த ஞான கண்ணினால் கடந்த காலத்தினுடைய வினைகள், நிகழ்கால செயல்கள், எதிர்கால பிராப்தங்கள், இதை நமக்கு முன்னால இறைவன் படம் போட்டு காமிக்கிறார். அப்ப பகவான் சொல்றாரு, இந்த நரக உலகத்தை நான் அடிக்கிறேன், புதிய உலகமான சொர்க்கத்தை ஸ்தாபிக்கிறேன். அந்த சொர்க்கத்தின் அதிபதி தான் நாராயணர். சிவனுக்கு மதுரையில சொர்க்கநாதர்னு ஒரு பேர். சொர்க்கநாதர்னா என்ன தெரியுமா? சொர்க்கநாதர்னு சொல்லிட்டாங்க, வார்த்தை மறைவிட்டு. ஆக இந்த பூமியை சொர்க்கமாக்கும் நாதர் தான் சொர்க்கநாதர். அப்ப சிவன் சொர்க்கத்தை உருவாக்கிட்டாரு. அவர் அந்த சொர்க்கத்துல வாழ்வாரன்னா வாழ மாட்டார். என்ன காரணம்னா இறைவன் நான் ஒரு பொழுதும் கர்ப்பத்தில் வருவதில்லை, பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்துல நான் மாற்றுறதில்லை, நான் ஒருத்தனாவது மேல இருக்கிறேன். ஏன்னா உங்க எல்லாரையும் மீட்கிறதுக்கு ஒருத்தர் வேணும். எல்லாரும் கடல்ல குடிச்சா கரையில இழுத்து போறதுக்கு ஒருத்தர் வேணும்ல. ஆக பகவான் ஒரு பொழுதும் பிறப்பு இறப்பில் வருவதில்லை. ஆக அந்த இறைவன் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த பூமியில உள்ள கொஞ்சம் பேரை அந்த கான்ட்ராக்டர் ஒரு 20 கொத்தனார்களை வச்சு வேலை பார்ப்பார். அதே போல ஒரு 33 கோடி தேவர்களை தனக்கு துணையாக வச்சு இந்த நரக உலகத்தை சொர்க்கமாக்க போறேங்க, சீர்திருத்துறேன். அந்த 33 கோடி பேரும் என்ன செய்யணும்னா அந்த அவங்களுக்கு ஒழுக்க விதிகளை சொல்றார். அதிகாலையில் எழ வேண்டும். தேவர்கள், நீங்க எல்லாம் தேவர்கள்ங்கிற ஒரு பட்டம் சொல்றார். மனிதனும் தெய்வமாகலாம்ங்கிற தத்துவம் இந்தியாவில் இருக்கு. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வல்லதாகலாம், ஊருக்கென்று வாழ்ந்த நண்டம் சிலைகள் ஆகலாம். நாம தான் சிலைகள், ஊருக்காக வாழும்போது சிலைகள் ஆயிடும். அப்ப நம்ம இப்ப என்ன செய்யணும்? இந்த ஞான கண்ணு நமக்கு திறந்து விடுறார். அவர் என்ன சொல்றாருன்னா, உன்னை சுற்றி உள்ள அத்தனை பேர்களும் இறைவனது குழந்தைகள், இந்த கண்ணோட்டத்துல வாழும். ஞான கண்ணை திறந்து பாரு. எனக்கு நேற்று ஒரு அனுபவம் ஆச்சு. இந்த பிரம்மகுமாரிகள் வித்தியாலயத்துல ஒவ்வொரு நாளும் கடவுள் ஒரு அனுபவத்தை தர்றாங்க. அதாவது ஒரு அற்புதமான மெய் சிலிர்க்கக்கூடிய ஒரு இறைவன் நாங்க சேர்ந்துட்டோம். நேற்று எனக்கு என்ன அனுபவம் ஆச்சு தெரியுமா? அப்படியே அந்த பரந்தாமம் தெரிஞ்சது, அங்கிருந்து ஒளியாக நான் வந்தது தெரிஞ்சது. இந்த முழு உலகத்துல இருக்கிற எல்லாரும் ஆத்மாக்கள், இது நான் என் மனக்கண்ணால பார்த்தேன். அப்ப எனக்கு ஒரு நல்ல அமைதி ஏற்பட்டது. ஏன்னா எல்லாரும் ஆத்மா, எல்லாரும் எதுக்காக வந்தோம்? சுகம், இங்க பூமிக்கு வந்தா சுகம் கிடைக்கும்னு வந்தோம், சுகம் சாந்தி அடைய வந்தோம்.
வந்த இடத்துல ஒரு 2500 வருஷம் சுகம் அனுபவிக்கணும். அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா பிறருக்கு துக்கம் கொடுக்கக்கூடியவங்களா மாறி துக்கம் கொடுத்தா துக்கம் வரும். ஆக விளையாட்டு வினைன்னு சொல்லுவாங்க. நம்ம விளையாட்டு போக்குல பிறருக்கு திட்ட ஆரம்பிச்சோம், தவிர்க்க ஆரம்பிச்சோம், ஏமாத்த ஆரம்பிச்சோம், கொலை செய்ய ஆரம்பிச்சோம், கொள்ளை பஞ்சமா பாதகங்களும் செய்யக்கூடியவரா மாறிடும். இதுதான் அறியாமை. அப்போ அந்த அஞ்ஞானம்ங்கிற இருள் எப்படி பகல் முடிஞ்சு இரவு வருதோ அதே போல ஆத்மா உணர்வு போய் தேக பார்வையை பார்க்க ஆரம்பிச்சோம். இவர் கருப்பன், இவர் சிகப்பன், இவர் தமிழன், இவர் மலையாளி, இவர் பாகிஸ்தானி, இவர் நேபாளி, இப்படி எல்லாம் நம்ம பிரிவினைவாதம் நம்ம மூளையில வருது, சாத்தான் உள்ள வருது. ஆக இந்த பிரிவினை பார்த்தோம். ஆனா நேற்றைய காட்சியில முழு உலகத்துல எந்த பிரிவினையும் இல்லை. 800 கோடி பேர் ஆத்மாக்களும் நாம் அமைதி தேசத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்தோம், சுகம் அனுபவிப்பதற்காக வந்தோம். எது சுகம்? பாரதியார் சொல்றாரு, எத்தனை இன்பம் வைத்தாய் இறைவாங்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காற்றை சுவாசிக்கிறோமே, இது ஒரு சுகம். 3 நிமிஷம் தண்ணியில உட்காந்து முக்கணும்னா பீரிட்டு வந்துடுவோம். அப்போ ஒவ்வொரு வினாடியும் சுவாசிப்பது ஒரு இன்பம். தண்ணீர் குடிப்பது அமிர்தம். தண்ணீர்ன்றது உயிரின் அமுதம். குடிப்பது இன்பம், சாப்பிடுவது இன்பம், உறங்கு இருப்பது இன்பம், நடப்பது இன்பம், கேட்பது இன்பம், பார்ப்பது இன்பம். 5 புலன்கள் மூலமாக இன்பம் அனுபவிக்க வந்த நாம் துன்பத்தை அனுபவிப்பதற்கு காரணம் இந்த உலகத்தை துன்ப உலகமாக ஆக்கிவிட்டோம். கடவுள் ஆக்கவில்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. கடவுள் தூய்மையான இடத்துல இருக்கிறவரு. அவற்றிலிருந்து பிரிஞ்சு வந்த நாம் இந்த பூமியில வாழும் பொழுது நாம விகாரங்கள்ங்கிறத 5 பூத உடல், 5 பூதங்களோட இருந்தா பரவாயில்ல, 5 கெட்ட குணங்கள்ங்கிற பூதமும் உள்ளது. ஒரு பாழடைஞ்ச பங்களாவுல 5 பூதம் இருந்தா என்ன ஆகும்? அதே போல ஆத்மாவுக்குள் காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரங்கிற 5 பூதங்கள், 5 தீய ஒழுக்கங்கள் உள்ள வந்துட்டு. சிவனுக்கு ஒரு பெயர் உண்டு, ஐந்தவித்தான். அந்த 5 கெட்ட குணமும் சிவன்கிட்ட இழப்பார். அவிச்ச நெல்லு முளைக்காது. அதே போல சிவன் இந்த 5 கெட்ட குணம் வராது. ஆனா மனிதன் என்ன ஆயிடுச்சு? இந்த 5 குணம், கெட்ட குணம் மலர ஆரம்பித்தது. சத்தியத்துல 16 குணங்கள்ங்கிற பூக்கள் வளர்த்தது. மனிதன் இனிமையானவனாக இருந்தான். பூ இனிமையாக இருக்கும், மென்மையாக இருக்கும். அதாவது இனிமையான தேன் இருக்கும், மென்மையான இதழ்கள் இருக்கும், நறுமணம் இருக்கும். மனிதர்கள் இனிமையானவர்களாக, நற்குணங்கள் என்ற நறுமணம் மிக்கவர்களாக இருந்தோம். இந்த பூமி பூந்தோட்டமாக இருந்தது, தேன் போன்ற இனிமையான உலகமாக இருந்தது. இன்னைக்கு கசப்பான உலகமாயிற்று, ஒவ்வொருப்பான உப்பு நீர் போன்ற உலகமாயிற்று. காரணம், இந்த மனித மனம்தான் இந்த சிருஷ்டிய நல்லதாகவும் ஆக்கும், கெட்டதாகவும் ஆக்கும். சயின்ஸ் அதான் சொல்லுது. நீங்க நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஒத்த வார்த்தையில சொன்னாங்க. அப்ப பகவான் இதான் சொல்றார், நீ நல்லதை நினை. இது ஒரு நல்ல ஒழுக்கம், தலை சிறந்த ஒழுக்கம். நீ நல்லதை நினை, நல்லது நடக்கும். சார் எப்படி சார் நல்லது நினைக்க? யாருக்கெல்லாம் சார் நல்லது நினைக்க? அதுதான் கடவுள் பாடம் சொல்றார். முழு உலகம் சுகமயமான உலகமாக வேண்டும், சாந்திமயமான உலகமாக வேண்டும் நினைங்களேங்கிறார். இந்த பிராமண சமுதாயத்துல ஒரு வார்த்தை உண்டு, லோகோ சமஸ்தா சுகினோ பவந்து. ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை சங்கல்பம் பண்ணுவாங்க, சர்வ ஜன சுகினோ பவந்துன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் கேள்வி கேட்டார், சர்வ ஜனங்கள் மாத்திரம் நல்லா இருந்தா போதுமா? ஆடு மாடு இவங்கெல்லாம் நல்லா இருக்க வேண்டாமா? அப்ப அந்த பேட்டர்னை மாத்திட்டாங்க. லோகோ சமஸ்தா சுகினோ பவந்து. லோகம்னா முழு உலகத்துல இருக்கிற அத்தனை உயிர்களும் சுகமாக இருக்க வேண்டும் சங்கல்பம் செய்ய சொன்னாங்க. அது அந்த பிராமண குலத்திற்கு மட்டுமல்ல, இங்கு வாழும் அனைவருமே பிராமணர்கள் தான்ங்கிறார். பிரம்மாவை தெரிந்த அனைவருமே பிராமணர்கள் தான், பிரம்மத்தை அறிந்த அனைவருமே பிராமணர்கள் தான். அந்தணன் என்ற சொல்லின் பொருள், அந்தணன் என்போன் அறவோர், எல்லா உயிர்களிடத்தும் செந்தன்மை கொண்டு, அதாவது அந்த இரக்க உணர்வு கொண்டு வாழ்ந்தவர்னு சொன்னார். பாரதியார் ஒரு வரி சொன்னார், உயிர்களிடத்து அன்பு வேண்டும்னார். இது ஒரு நல்ல ஒழுக்கம். மனிதனிடத்துன்னு சொல்லல,
உயிர்களிடத்து அன்பு வேண்டும். அப்ப அந்த முழு உலகத்தின் மீது அன்பு கொள்ள வேண்டும். வடலூர் வள்ளலார் அதான் சொன்னார். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை சொல்றார். தலைப்பு ஆன்மீக ஒழுக்கம். வடலூர் வள்ளலார் சொல்றார், ஜீவகாருண்ய ஒழுக்கமே மோட்சத்தின் திறவுகோல். அதாவது நம்ம மோட்சம்ங்கிற இடத்துக்கு போகணுமா, ஜீவகாருண்யம் வேணும். எல்லா உயிர்கள் மீது இரக்கம் வேண்டும். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னார். யோசிச்சு பாருங்க, ஒரு பயிர் வாடும் போது இவர் வாடினார். அந்த மனநிலை நமக்கு வரணுமா வேண்டாமா? இதுதான் முதல் ஒழுக்கம். பகவான் தந்தைய குழந்தைகிட்ட சொல்றார், எல்லா உயிர்களிடத்தில் நீ அன்பாக, அன்பே சிவம், அன்பே தவம், அன்புதான் இன்ப ஊற்று, அன்புதான் தலை சிறந்த நெறி. புத்தர், இயேசு, காந்தி அத்துணை மகான்களும் அன்பைத்தான் போதித்தார்கள். நாம் அந்த அன்பு கர்வமாக மாற வேண்டும். அப்போ மனிதனுடைய ஒழுக்கத்தின் முதல் ஒழுக்கம் நான் ஆத்மா என்று உணர்வது ஒரு ஒழுக்கம். எல்லோரையும் ஆன்மாவாக பார்ப்பது ஒரு ஒழுக்கம். எல்லோர் மீதும் அன்பு செலுத்துவது ஒரு ஒழுக்கம். இந்த பூமி சுகமாக மாற வேண்டும் என்று சங்கல்பம் செய்வது ஒரு ஒழுக்கம். ஆக நாம் அந்த சங்கல்ப சித்தி அடைய வேண்டும். சித்தம்னா உள்ளம். தொடர்ந்து நீங்க எதை நினைக்கிறீங்களோ அது ஆயிடும். அத்வைத சித்தாந்தம் என்ன சொல்லுது? நீ எதுவாக நினைக்கின்றாயோ அதுவாகவே ஆகின்றாய். நீ கடவுளை நினைத்தால் கடவுள் ஆகலாம், குப்பையை நினைத்தால் குப்பை ஆகலாம். நாம என்ன நினைப்போம் யோசிச்சு பாருங்க. ஒரு முழு நாளும் மாணிக்க வாசகர் சொன்னார், இமைப்பொழுதும் உங்களை நான் மறக்க மாட்டேன். ஒரு வினாடி கூட இமைக்கின்ற பொழுது கூட உங்களை நான் மறக்க மாட்டேன்னு எழுதினார். நாம் ஒவ்வொரு வினாடியும் சுவாசத்திற்கு சுவாசம் இறைவனை நினைக்க வேண்டும். அப்ப இறைவனை நினைக்கின்ற ஒழுக்கத்தை பெற வேண்டும் என்றால் இந்த ஆன்மீகம் வழிகாட்டுகிறது. இறைவனை எப்படி பார்ப்பது, எங்கு வைப்பது? இறைவனை உள்ளத்தில் வைக்கிறது. நம்ம உள்ளம்தான் பெரும் கோவில், ஊனுடம்பு ஆலயம். இது ஆலயம். உள்ளம் என்ற கோவில்ல கடவுளை வைக்கிறோம். இதுதான் பக்தி மார்க்கத்துல என்ன செஞ்சோம்? கோவிலுக்கு போனா தொட்டு வச்சுக்கிறோம். எப்படி வைக்கணும்? இறைவா, அப்பா இந்த இடத்துல உட்கார்ந்தப்பா, என் கூட வாங்கப்பான்னு சொல்லி வைக்கணும். சாமி கும்பிட்டா பக்தி யோகம். அந்த சாமிய கூட வச்சுக்கிட்டா அதுக்கு பெயர் கர்ம யோகம்னு பேர். கர்ம யோகி தான் கடவுளுக்கு பிரியமானவருக்கு கீதையில போட்டு. மகாபாரதத்துல பாண்டவர்களை தர்மத்தின் நெறியில் நிற்பவர்கள். தர்ம நெறினா ஒரு நல்ல நெறி, நல்லொழுக்கம் கொண்ட நெறி. துரியோதனனுடைய நெறி தீயொழுக்கம். அதாவது தீயொழுக்கம் இடும்பை தரும். கடைசி அவருடைய வாழ்க்கை துன்பத்தில் முடிஞ்சது. சோ தர்மம் நிலை பெற்றது. தர்மத்தின் வாழ்வுதனை தூது காக்கும். தர்மம் மறுபடியும் பேசும். அதே போல இந்த பூமி தர்ம பூமியாக இருந்தது. ஒவ்வொரு ஆத்மாவும் தர்மம் நிறைந்த ஆத்மாவா இருந்தாங்க. தானும் சுகமாக இருக்க வேண்டும், முழு உலகம் சுகமாக இருக்க வேண்டும் என்ற சங்கல்பம் இருந்த காலம் அந்த நாராயணனுடைய சொந்தம். இப்போ துவாபரயுகம் தொட்டு இந்த கலியுகம் வரைக்கும் இந்த 5 விகாரங்கள்னால இந்த பூமியை தன்மை நிறைந்த நெகட்டிவ் நிறைந்த உலகமாகிடும். ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு நோயை உருவாகும். ஆங்கிலத்தில் நெகட்டிவ் டாட், பாசிட்டிவ் டாட், நெகட்டிவ் டாட். ஆக நாம் ஆக்கப்பூர்வ எண்ணங்களை நினைப்பவர்களாக மாற வேண்டும். நம்முடைய சீர்திருத்தம், நம்முடைய ஒழுக்கம் எண்ணங்களிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். நல்ல எண்ணம் நம்முடைய ரத்த ஓட்டத்தை மாற்றும். இந்த ஆடி மாசம் இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல ராக்கின்னு ஒரு பண்டிகை கொண்டாங்க. அந்த ராக்கி கட்டுவாங்க. அந்த பிரம்மகுமாரி சகோதரிகள் இந்த ராக்கியை எப்படி கட்டுவாங்கன்னா, இறைவனை இங்கே ஆவாகனம் பண்ணி அந்த ராக்கி கட்டுவாங்க. ஆத்மாவை பார்ப்பாங்க. நீ ஆத்மா, உன்னுடைய அப்பாவாகிய இறைவன் உனக்கு ராக்கி கட்டுறார். இந்த முழு உலகத்துக்கு நீ சகோதரனாக மாறிவிட்ட. அனைவரும் சகோதரன் தான் மித்திரர். விஸ்வாமித்திரர்னு ஒரு சபக்தியை பார்த்திருப்பீங்க. ஸ்ரீசந்து சொர்க்கத்தை உருவாக்குறார். சொர்க்கத்தையே படைத்தார் விஸ்வாமித்திரர். அது யார்? உலகத்திற்கு யார் நண்பனாக இருக்கிறார்களோ அவர்கள் உலகத்தை சொந்தமாக ஆக்க முடியும். இறைவனுக்கு நீங்கள் எல்லாம் நண்பர்கள், இந்த உலகத்தை சொந்தமாக்க போகிறார்கள். ஆக அந்த நினைவில் அந்த ராக்கியை கட்டுவாங்க. ரத்த ஓட்டத்தை மாற்றும் ராக்கினாங்க. அந்த ரத்த ஓட்டம் ஒரு சகோதரி ஒரு சகோதரனுக்கு கட்டியாச்சுன்னா நம்ம 2 பேரும் சகோதர பார்த்தோம். அப்ப அந்த கண்ணோட்டம் மாறிடும். தேக அபிமானம் போயிடும், காமம் போயிடும். ஆக இந்த உலகில் காமம் நீங்க வேண்டும்,
பகவான் சொல்லக்கூடிய ஒழுக்கத்தில் பிரதான ஒழுக்கம் காமமற்ற நிலை. காமம் மகா சத்ரு என்று நம்முடைய சாஸ்திரங்கள் கொடுத்து இன்றைய உலகம் அதை விற்று நண்பனாக்கிட்டாங்க. சோ காமன் இருக்கும் இடத்தில் ராமன் இருப்பதில்லை, ராமன் இருக்கும் இடத்தில் காமன் இருப்பதில்லை. அது காம உணர்வு இருந்தால் அந்த இறைவனுடைய உணர்வு போயிடும், இறைவனுடைய உணர்வு இருந்தால் காமம் போயிடும். வள்ளுவர் சொல்வாரு, காமம் வெகுளி மயக்கம் இதன் மூன்றன் நாமம் கெட கெடும் நோயினார். எல்லா நோயும் போகணுமா? உங்களை விட்டு 3 போகணும். காமம் போகணும், வெகுளின்னா போகணும், மயக்கம் இந்த உலகத்தின் மீது மயக்கம். இந்த உலகமே ஒவ்வொரு பொருளும் நமக்கு சுகம் தரணும்னு நினைக்கிறோம். காணல் நீர் தாகத்தை போக்குமா? ரோட்ல போகும்போது காணல் நீர் இருக்கு, தாகத்தை போக்காது. இவர் சொன்னார், ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வார், அனுபவிக்க ஆசை போடுகிறார். அதாவது கடல் நீரை குடிச்சா தாகம் போகாது. அதே போல திருநெல்வேலி அல்வா அடைக்கெல்லாம் சாப்பிட்டா நல்ல சுகமா இருக்குன்னு நீங்க சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதோட ஆசை போயிடுமா? அடுத்த மாதம் திரும்பியும் அங்கே போகும். எனக்கு இட்லி சாம்பார் நல்லா பிடிக்குங்க, வாரத்துக்கு 3 நாள் சாப்பிட்றேன், திருப்தி அடைஞ்சுதான் இந்த வாரம். அடுத்த வாரம் 3 நாள் கேட்கல. அப்போ ஆடையின்றி பிறந்தோம், ஆசையின்றி பிறந்தோமான ஒரு கேள்வி. ஆகை நிறைய ஆசைகள். ஞானிகள் என்ன சொல்றாங்க, ஆன்மீகம் என்ன சொல்றதுன்னா, ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடாயினும் ஆசை அருமின். ஆக நாம் என்ன செய்யணும், இறைவன் மீது பற்று வைக்க வேண்டும், எல்லா பற்றுக்களையும் விட வேண்டும். 5 விகாரங்கள்ல காமம் பிரதான எதிரி, அதை நாம் சுப விருப்பமாக மாற்ற வேண்டும். கோபம் என்ற அவகுணத்தை நீக்க வேண்டும். கோபம் மகா சத்ரு, சினமின்னம் சேர்த்தாலே சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்மகிட்ட இருந்து சினம்ங்கிற கெட்ட குணம் போகணும், பற்றுங்கிற தன்மை நீக்கணும், பேராசை நீக்கணும். 5 குணங்கள் அவகுணங்களை நீக்கிவிட்டு நாம் தூய்மையானவர்களாகி அந்த இறைவனுடைய நண்பர்களாக, இறைவனுடைய மித்திரர்களாக மாற வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமக்கு ஒதுக்கப்பட்ட அந்த 1 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. உங்க எல்லாருக்கும் இந்த சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஸ்தூலமாகவும் சூட்சுமமாகவும் அந்த நேரலை மூலமாகவும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அத்துணை சகோதர சகோதரிகளுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். பகவான் இந்த பூமிக்கு வந்திருக்கின்றார், தந்தையாக வந்திருக்கின்றார். தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை, அந்த சொற்களை நாம் கேட்க வேண்டும், அந்த படிப்பை படிக்க வேண்டும். அந்த பாடசாலை இந்த பூமியில் திறக்கப்பட்டுள்ளது. இதே சங்கரன் கோவிலில் ஈஸ்வரனுடைய பாடசாலை இருக்கின்றது. அந்த பாடத்தின் மூலமாக மனிதனிலிருந்து தேவதையாக வேண்டும், ஒழுக்கசீலர்களாக மாற வேண்டும் என்று சுப சங்கல்பம் செய்து இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த பிரம்மகுமாரிகள் அமைப்பின் மூத்த சகோதரர் மோகன்குமார் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொள்கின்றோம். இந்த கோவில் நிர்வாகத்தினருக்கு நன்றி, திருவிழா கமிட்டியினருக்கு நன்றி, இந்த ஊர் வட்டார அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி, நீங்கள் ஒவ்வொருவருமே இறைவனுடைய காட்சியை பெற வேண்டும், அவருடைய துணை அடைய வேண்டும் என்ற சுப சங்கல்பத்துடன் இந்த சொற்பொழிவை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம், ஓம் சாந்தி.